அது தவறு, இது தவறு, அவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றான் என நாள் முழுவதும் குறை கூறிவிட்டு நாமும் அதையே செய்து வருகின்றோம். யார் செய்வது தவறு, யார் மாற வேண்டும் என்பதே கேள்வி. எல்லோரும் எல்லோருக்கும் அறிவுரை கூறிவிட முடியாது. ஒருவருக்கு அறிவுரை கூற வேண்டுமென்றால் முதலில் அதற்கான தகுதி நமக்கு வேண்டும். எந்த செயலிலும் நாம் முன்மாதிரியாக இருந்தால்தான் நம் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டே நிரம்பி வெளியும் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்தான் ஒருவன் தன் 3 குழந்தைகளோடு. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தைக்கு பரிதாபப்பட்டு கொண்டே 16 பள்ளி குழந்தைகளை தனது ஆட்டோவில் ஏற்றி கொண்டு செல்கிறான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். போர்வெல்லை மூடாதவர்களை திட்டிக் கொண்டே செல்போனில் பேசியபடி பைக்கை ஓட்டி சென்றார் வாகன ஓட்டுநர். லஞ்சம் வாங்கி கொண்டு தரமற்ற பள்ளி பேருந்துக்கு சான்றிதழ் கொடுத்துவிட்டு ஓட்டை வெளியே குழந்தை விழுந்தவுடன் தானே நடவடிக்கை எடுக்க கிளம்பினார் ஓர் அதிகாரி. சீனாவை பார், சிங்கப்பூரை பார் என்று புலம்பிக் கொண்டே மனிதாபிமானம் என்பதே இப்போது இல்லை என்று பேசிக்கொண்டே விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவனை வீடியோ எடுத்து வைரலாக்கினான் ஒரு நல்லவன். லஞ்சம் வாங்கி கொண்டு ஓட்டு போடும் மக்கள் வரை இப்படித்தான் இருக்கும் என்று திட்டிவிட்டு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பணியிட மாற்றம் வாங்குகிறான் ஒருவன். நாட்டின் பொருளாதாரம் சரிந்து போனதால் மனமுடைந்து தினமும் 500 ரூபாய் டாஸ்மார்க்குக்கு தண்ட செலவு செய்கிறான் ஒரு குடிமகன். நீர் வாங்கவும் பீர் வாங்கவும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டே தொழிற்சாலைகளால் தான் காற்று மாசப்படுகிறது என்கிறான் ஒருவன். அடுத்தவர் முதுகை பார்த்து சிரிக்கும் யாரும் தன் முதுகை சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை. முன்னெச்சரிக்கை இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. சில சம்பவங்களை பார்க்கும்போது இதுவும் கடந்து போகும், இதைவிட பெரிய நிகழ்வு நடந்தால் நாம் அதை விமர்சனம் செய்ய தயாராகி விடுவோம். தனி மனித ஒழுக்கம் போற்றப்படும் வரை நமக்கு பொழுதுபோக்கும் பஞ்சம் என்றும் இருக்காது. மாற்றத்தை உருவாக்க விரும்புபவர்கள் தங்களிடமிருந்து தொடங்க வேண்டும். ஆம் நண்பர்களே, நாம் மாறினால் மொத்தமும் மாற வாய்ப்பு உருவாகும். முதலில் நாம் மாற வேண்டும். தாமாகவே எல்லோரும் மாறுவார்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.